தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் திருமணம் செய்து கணவனுடன் வாழ்கின்ற வேளையில் எங்களுக்கான ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. கணவன் தொழிலுக்கு போவார், வெளி வேலைகளில் ஈடுபடுவார், பல்வேறுபட்ட சுமைகளை தாங்கியவராக வீட்டுக்கு வருவார். இந்த வேளையில் மனைவியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு என்னவென்றால், அதை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிற போது லிதஸ்குனு இலைஹா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். உங்களுக்கு உங்களிடம் இருந்தே உங்களுக்கான சோடியை ஏற்படுத்தி தந்தோம். எதற்காக வேண்டி என்றால், அந்த மனைவியிடத்திலே, அந்த சோடிகளிடத்திலேயே நீங்கள் மன அமைதியை பெறுவதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனால் வீட்டுக்கு வரக்கூடிய கணவனுக்கு அவன் எந்த நிலையில் வந்தாலும் அவனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவனுடைய பாரத்தை இறக்கி வைத்து அவன் அமைதி பெறக்கூடிய விதத்தில் மனைவி நடந்து கொள்ள வேண்டும். அவன் வீட்டுக்கு வருகிற போது ஒரு கறி வாங்கிட்டு வருகிறான். அது உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்காதே அவன் பிடிக்கும் என்று எண்ணி வாங்கி வந்தால், அந்த வேளையில் நீங்கள் இதை வாங்கி வந்தான் என்று எடுத்தெலும்பில் பாஞ்சீர்கள் என்றால் அவனுடைய முகத்திலே அந்த மனைவியிடம் போகிறோம், சந்தோஷமான நிலை எனக்கு கிடைக்கும் என்று அவன் அன்போடு வருகின்ற அந்த அரவணைப்பு இல்லாத போது மனதில் வெறுப்பு ஏற்படும். அப்ப வீட்டுக்கு போறதுங்கிறது அமைதி கிடைப்பதற்காக என்றில்லாமல் வீடுதான் வெறுப்புக்குரிய இடமாக கணவனுக்கு மாறிவிடும். அப்ப என்ன செய்வார்கள்? வீட்டில் இருக்கிற நேரத்தை குறைத்து விட்டு வெளியில் நண்பர்களிடம் சுற்றி போக பேசிடுவார்கள். எனவேதான் மனைவியாகிற நீங்கள் எப்போதும் வீட்டிலுள் பெறக்கூடிய கணவனுக்கு அவனுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தக்கூடிய விதத்திலான வார்த்தைகளை பேச வேண்டும். சாந்தப்படுத்தக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை அவனுக்கு முன்னால் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு கடமை. ஒரு கணவன் வருகிறார், அன்போடு தன் மனைவியை அன்பாக வந்து சேர்ந்தவுட முத்தமிட நினைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளிலே முத்தமிட நினைத்தால், இந்த வேலை உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று அப்படியே தட்டி விட்டால் அவனுடைய சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிடும். அது ஒரு சாலிகான பெண்ணுடைய பண்பல்ல. குர்ஆன் போதிக்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்ட பெண்ணுக்குரிய பண்பும் அல்ல. குர்ஆன் போதிக்கின்ற பிரகாரம் அவரின் கணவன், அவருக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. அவருடைய மனப்பாரத்தை இறக்குவது அதன் மூலமாக வரும். என்னிடமிருந்து எதிர்பார்த்தது சாந்திதான். எனவே அந்த சாந்தியை, சந்தோஷத்தை கொடுக்கிறவளாகத்தான் மனைவி இருக்க வேண்டும். தவிர எரிச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடியவனாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை பெண்களால் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அதுதான் ஒரு சாலிகான பெண்ணினுடைய குணமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு புரிந்து நடக்க நல்ல வாய்ப்பான.